தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது டிட்வா புயல். இந்நிலையில் சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். வானிலை மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. வங்கக்கடல்ல உருவாகிய புயல் டிட்வா என இலங்கை முழுவதும் பெரும் இயற்கை பேரிடரை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில 4 புறமும் தண்ணீரால சூழப்பட்டிருந்த இலங்கை தீவிலிருந்து வடகடலோர மாவட்டங்களை நோக்கி அந்த புயல் நகரும் போது நிலப்பரப்பிலிருந்து வரக்கூடிய ஈரத்தன்மை குறைந்த காற்றின் காரணமாக புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. கிட்டத்தட்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று மதியம் வலுவிழந்ததற்கு பிறகாக சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு வட திசையில அது பயணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இன்னும் 12 மணி நேரத்துல அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் பலவீனமடைய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அந்த அடிப்படையில இன்று காலை 5:30 மணிக்கு கிடைத்த தகவல் நிலவரப்படி சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கில் சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு வடகிழக்கில் 130 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல கடலூர் நெல்லூருக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நிலை கொண்டிருப்பதாக தெரியப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில வடக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைகளுக்கு இணையாக வடக்கு நோக்கி மெதுவாக நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்துல அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பலவீனமடைய வாய்ப்பு இருப்பதாகவும், இதன் காரணமாக நண்பகல்ல இருந்து சென்னை கடற்கரையில குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் தூரத்திற்குள் தென்மேற்கு மற்றும் அருகிலுள்ள மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மையம் கொண்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னையில இன்று மாலை வரையில விட்டு விட்டு மழை பெய்வதற்காகவும், சில இடங்கள்ல பரவலான மிதமான முதல் கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய சூழல்ல சென்னை மாநகர் முழுவதுமே சீராக பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. மணிகண்டன், தற்போதும் சாரல் மழை ஆங்காங்கே பெய்து வருகிறது. பல இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் பள்ளி கல்விகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்படவில்லை. அது தொடர்பான தகவல்களை சொல்லுங்க. விடுக்கப்பட்டிருந்தது. இன்று மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கி வருகிறது. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள்ல இன்று பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையிலும் மாவட்ட ஆட்சியர் அதாவது நிர்வாகம் சார்பில் முடிவெடுக்க நிலை இருப்பதால பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படாமல் வழக்கம் போல இயங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில காலையிலிருந்தே மழை பெய்து வந்தாலும் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கில பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ரெயின்கோட் அணிவித்தபடியும் கொடைபிடித்தபடியும் அவர்கள் பள்ளிகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த மழை நேரத்திலும் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் இருப்பதால மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். வாகன ஓட்டிகளும் கூட கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் கூட இந்த மழையின் காரணமாக அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனங்கள்ல செல்பவர்கள் மழையில நனைந்தபடி அவர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. எதிர்பாராத விதமாக காலையிலிருந்து சென்னையில எதிர்பார்த்த அளவை விட, அதாவது நேற்றைய தினம் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு தரவுகள் தெரிவித்தன. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.